நண்பர்களே, நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர். அவரோட படங்கள் வந்து பல கோடிக்கு வந்து வியாபாரமாகுது. அதன் மூலம் எத்தனையோ கலைஞர்கள் பிழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகர். அவர் அரசியலுக்கு போகிறது அப்படிங்கிறது தவறு. அவர் நடிகனாக இருந்தால் தான் மக்களுக்கு வந்து படங்கள், தியேட்டர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். சினிமா தொழிலாளருக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும். அதை வந்து அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு விஜய் போகிறது வந்து மிகவும் வேதனைக்குரியது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயக படத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி தாமதிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மக்கள் தான் எஜமானர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீதித்துறை தான் இப்போ எஜமானலாம் இருக்குது. ஒரு படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தணிக்கை அதிகாரிகள் சொல்கிறபடி அந்த காட்சியை வந்து எடுத்து மறுபடியும் கொடுத்தா கூட அவங்க வந்து அதை வந்து ஏற்காமல் கோர்ட்டில் வாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க. தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிட்டு ஒப்புத்தி வைக்கிறாங்க. இதை யாருமே கேட்க முடியறதில்ல. மக்களாகிய நம்ம கேட்கலாம் அப்படின்னா நம்ம எஜமானல் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீதிபதி தான் எஜமானலாக இருக்கிறாங்க. ஏன் ஒரு படத்துக்கு இவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்க? அதனால் எத்தனை பாதிப்புகள், எத்தனை கோடிகள் இழப்பு ஏற்படுது, தியேட்டர்கள் எத்தனை பாதிக்கப்படுது, எத்தனை பேர் சிரமப்படுறாங்க, அது நடித்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் சிரமப்படுறாங்க, இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. தயவுசெய்து மக்கள் சார்பாக வேண்டுகோள் இருக்கிறேன். தயவுசெய்து ஜனநாயகம் எனக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு அதை பண்ணுங்கள். அதான் முறை. தேவையற்ற கஷ்டங்களை கொடுக்காதீங்க. எத்தனையோ தேட்டர்கள் வெறிச்சோடி கிடக்குது. அந்த தேட்டர்கள் எல்லாம் படங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி தேட்டர் ஊழியர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. சம்பளம் கூட வாங்காமல் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி சூழ்நிலை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தேட்டர் ஊழியர்கள், ஏழைகளுக்காக அந்த படம் என்ன பிரச்சனை, அதை மாற்றணுமா, தணிக்கை பண்ணணுமா, பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். எனக்கு முழு விவரம் தெரியல. ஆனால் ஒரு படத்தை வந்து நிறுத்தி வைக்கிறது தவறு அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன் நீதித்துறை பிடிச்சுன்னு தெரியல. முதலமைச்சரும் பிரதமரும் கேட்க முடியாது. ஐயா நீதிபதி அவர்களே, தயவுசெய்து மன இறக்கம் பண்ணி தொழிலாளர்கள் முன்னேற்ற வாழ்க்கையை நினச்சி அந்த படத்தை வெளியிடுங்க. நன்றி நீதிபதி அவர்களே. தேங்க்யூ.